ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஜெனிட். இது வந்து கார்த்திகை தீபம். நம்ம கடையில் தீபம் ஏற்றியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம கடைக்கு ஆப்போசிட்லேயே பிள்ளையார் கோவில் இருக்குது. பிள்ளையார் கோவில் முருகனும் பிள்ளையாரும் சேர்ந்தது. அங்கே வந்து திருவண்ணாமலை தீபம் அன்னைக்கு சொடலை எரிப்பாங்க. அதாவது ஓலையெல்லாம் வச்சு அவங்க வந்து சொடலை, தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் சொடலைன்னா என்னன்ட்டு. அது வந்து எரிப்பாங்க. அது வந்து நேத்திக்கு பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் எப்போவுமே விட கொஞ்சம் கம்மியாக தான் இந்த வாட்டி ஓலைலாம் வச்சு எரித்தாங்க. ஏன்னா ஓலையே கிடைக்கல. அதாவது மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால, ஒரே மழையாக இருந்ததுனால சரியாக தீ அவ்வளோக்கா எரியல. ஆனால் நல்லா இருந்துச்சு. இது வந்து உப்பு பாக்கெட், உப்பு வாங்கி போடுவாங்க எல்லாருமே. அதாவது நமக்கு வந்து அந்த இது தீ எரியும் போது உப்பு போட்டோம்னா நமக்கு உள்ள திருஷ்டி எல்லாம் போகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். எல்லாம் அவங்கவுங்க மனசு பொறுத்தா தெரியல. அதே மாதிரி நம்மளும் உப்பு வாங்கி போட்டாச்சு. இதோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே கையில் உப்பு வச்சு போட்டுட்ருக்காங்க. அது கொஞ்ச நேரம் நல்லா போச்சு, நல்லா இருந்தது. ரெங்கநாதர் கோவில், ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலில் 3வது நாள் தான் 2வது நாள் எரிப்பாங்க. அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா பெருசாக வேற இருக்கும். அவ்வளோ அழகாக அது எரியும், நல்லாயிருக்கும். அது போய் பார்த்துருக்கோம். இப்படி தான் எங்களுக்கு வந்து கார்த்திகை தீபம் வந்து போச்சு. ஆனால் இந்த வாட்டி ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சாச்சு. நன்றி.